இப்போ கெமிஸ்ட்ரி கண்டினியூ பண்ணலாம். கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்க்குறோம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரில் நம்ம எந்த இடத்துக்கு போனோம்னா எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். சரி, இப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸை பார்க்கலாங்க. எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் எப்படி இருக்கும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்ன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கலாம். எலக்ட்ரோலைட்டில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறீங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தீங்கன்னாக்கா அது கெமிக்கல் ரியாக்ஷன் போச்சுன்னா எப்படி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும்ன்றதை பற்றி பார்க்கலாங்க. அது கெமிக்கல் ரியாக்ஷன் போச்சுன்னா அது எப்படி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்ட்டு பார்க்கலாம். சரி, இப்போ எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோலைட் என்னன்னாக்கா ஆக்வஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். எலக்ட்ரோட்ஸ் என்னன்னா பிளாட்டினம். இது மாதிரி எடுத்துக்கலாம். எலக்ட்ரோலைட் வந்து ஆக்வஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். எலக்ட்ரோட்ஸ் என்னன்னா பிளாட்டினம். சரி, இப்போ எலக்ட்ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கேத்தோடு ஆக்ட் ஆகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆனோட ஆக்ட் ஆகும். சரி, கேத்தோடில் என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். சரி, இப்போ ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டில் யார் ரிடக்ஷனுக்கு போவாங்க? போவாங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய கேட்டையான் ரிடக்ஷனுக்கு போகும். அப்போ இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல யாரு கேட்டையான் பார்த்தீங்கன்னா Cu2+. அப்போ இந்த Cu2+ ரிடக்ஷனுக்கு போகுது. Cu2+ ஆக்வஸ் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய Cu2+ கேத்தோடு கிட்ட போயிட்டு கேத்தோட்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கின்னு என்னவா மாறுதுன்னா காப்பரா மாறுது. சரி, அப்போ ஆக்வஸ் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான், இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் கேத்தோடு கிட்ட போயிட்டு கேத்தோட்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கின்னு என்னவா மாறுதுன்னாக்கா காப்பரா மாறுது. சரி, அடுத்து வேற என்ன பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் இதுவும் கேத்தோடு கிட்ட போயிட்டு ரிடக்ஷனுக்கு போலாங்க. சரி, எப்படி அன்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து இப்படி எழுதிக்கலாங்க. HOH இப்படி எழுதிக்கிறாங்க. வாட்டர் கேத்தோடு வந்து எலக்ட்ரானை கொடுக்குது. கேத்தோடு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் யார் வாங்குவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானெகட்டிவிட்டி ஹைட்ரஜனை விட அதிகம். அதனால இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆக பார்க்கும். அப்போ ஹைட்ரஜனுக்கு டெஃபிஷியன்சி ஆகும். ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான்குள்ள டெஃபிஷியண்டா இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? கேத்தோடு கிட்ட இருந்து வாங்கிக்கும். அப்போ இங்க ஹைட்ரஜன் என்ன பண்ணுது? கேத்தோடு கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்குது. அப்போ இந்த பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுது. இது போல நடக்கிறதுனால ஹைட்ரஜனுக்கு நெட் எஃபெக்ட் லாஸா கெய்னா யோசிச்சு பாருங்க. இது போல நடந்தா ஹைட்ரஜனுக்கு நெட் வந்து லாஸா கெய்னா யோசிச்சு பாருங்க. ஹைட்ரஜனுக்கு வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸா, நெட் வந்து இல்ல கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸா என்னன்னு யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும் அன்ட்டு திங்க் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த வாட்டர் மாலிகுலை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அன்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலுக்கு ஆக்சிஜனுக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. வாட்டர் மாலிகுல்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுடைய குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 6A குரூப். அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஹைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இங்க எப்படி பாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் இப்படி பாண்ட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹைட்ரஜன் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஒண்ணுதான். இந்த பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரானை தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பாண்ட் வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ண அந்த எலக்ட்ரானும் ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கேத்தோடு கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை இந்த ஹைட்ரஜன் வாங்கிக்குது. கேத்தோடு கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க வாங்கிக்குது. இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. அப்போ நெட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸா இல்ல கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸா யோசிச்சு பாருங்க. ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான்ஸ் லாஸா இல்ல எலக்ட்ரான்ஸ் கெயினா என்ன நடக்குது ஹைட்ரஜனுக்கு?
ஹைட்ரஜனுக்கு வந்து லாஸும் இல்லை கெயினும் கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் இது இது இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு, அந்த எலக்ட்ரான் இந்த பக்கம் போயிடுச்சு, ஆக்சிஜன் பக்கம் போயிடுச்சு. அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் லாஸ் இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆனதுனால. இப்போ கேத்தோடு வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது கேத்தோட்ல இருந்து. அப்ப நெட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா என்ன? நோ, நத்திங். ஏன்னா இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான் கெயின், இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான் லாஸ், அப்ப நெட் எஃபெக்ட் நத்திங். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த வாட்டர்ல இந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா கேத்தோடு கிட்ட போகுது, கேத்தோடு கிட்ட போயிட்டு கேத்தோடு கிட்ட போன பின்னாடி கேத்தோடு எலக்ட்ரானை கொடுக்குது. கேத்தோடு வந்து யாருக்கு எலக்ட்ரானை கொடுக்குதுன்னா ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானை கொடுக்குது. இந்த ஹைட்ரஜன் கேத்தோடு கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது, இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. சரி, இப்போ என்ன நடக்கும்னு பார்க்கலாம். கேத்தோடு வந்து இந்த வாட்டர் கேத்தோடு கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சு. இப்போ இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆன உடனே இந்த ஆக்சிஜனுக்கு கெயினா லாஸா யோசிச்சு பாருங்க. இந்த பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுது, இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஆக்சிஜனுக்கு கெயினா லாஸான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ இந்த பாண்ட் கம்ப்ளீட்டா ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ண அந்த எலக்ட்ரானும் ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா ஆக்சிஜனுக்கு கெயினா லாஸா யோசிச்சு பாருங்க. அப்போ ஆக்சிஜனுக்கு என்னன்னு யோசிச்சு பாருங்க, என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எழுதிக்கிறோம், இந்த ஹைட்ரஜன் எழுதிக்கிறோம், இந்த OH எழுதிக்கிறோம், இந்த OH எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில இருந்த பாண்ட் பிரேக் ஆயிடுச்சு, அதனால ரெண்டுமே ஸ்பிளிட் ஆகுது, ரெண்டுமே ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது, இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் கெயின், அதாவது யார் கான்ட்ரிபியூட் பண்ண எலக்ட்ரான்னா இந்த ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜனுக்கு கெயின் ஆகுது, அதனால இந்த ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ்னா நெகட்டிவ் சார்ஜ், இந்த ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ். இந்த ஹைட்ரஜனுக்கு லாஸோ கெயினோ எதுவுமே இல்லை, அதனால இதுக்கு சார்ஜ் கிடையாது. சரி, இப்போ இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டமோட உடனே கம்பைன் ஆயிட்டு ஹைட்ரஜன் மாலிகுலா மாறும். பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க என்ன பண்றோம், இப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் எழுதிட்டோம், இது வந்து கேஸ், ஹைட்ரஜன் மாலிகுல் எழுதிட்டோம் கேஸ். அப்போ இது வந்து ஹைட்ரஜன் கேஸா மாறிடுது. இப்போ பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்றேன்னா இங்க 1/2 எழுதிக்கிறோம், 1/2 எழுதிட்டோம், 1/2 into 2 1. தேர்ஃபோர் இது போல ஒரு ஆஃப் ரியாக்ஷனை எழுதிட்டோம். அப்போ வாட்டர், இந்த வாட்டர் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா, வாட்டர் வந்து ரிடக்ஷனுக்கு போச்சுன்னா என்ன கொடுக்குன்னா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். அப்புறம் OH மைனஸ் சொல்யூஷனுக்கு போயிடும், OH மைனஸ் சொல்யூஷனுக்குள்ள போயிடுது, இந்த OH மைனஸ் சொல்யூஷனுக்குள்ள போயிடுது. அப்போ aqueous solution of copper sulfate, aqueous solution of copper sulfate நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, aqueous solution of copper sulfate நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போறீங்க. எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனா என்ன பண்ணும், நம்ம கரண்ட் இதுக்கு பாஸ் பண்ணோம், அந்த கரண்ட்டை இது கன்சியூம் பண்ணிக்கும். சரி, aqueous solution of copper sulfate கரண்ட்டை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா இதுல இது வந்து எலக்ட்ராலிசிஸ் போது. எலக்ட்ராலிசிஸ்னா கேத்தோடிக் ரியாக்ஷன், கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ல ரிடக்ஷன் நடக்கணும், ஆனோட்ல வந்து ஆக்சிடேஷன் நடக்கணும். அப்போ கேத்தோடு கிட்ட யார் போறாங்கன்னா கேட்டையான் கேத்தோடு கிட்ட போகுது. கேட்டையான் இங்க யாருன்னா காப்பர் அயான். இந்த காப்பர் அயான் கேத்தோடு கிட்ட போயிட்டு 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கின்னு காப்பரா மாறிடுது. அடுத்து இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இந்த கேத்தோடு கிட்ட போயிட்டு எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு ஹைட்ரஜன் கேஸாகவும் OH மைனஸாகவும் மாறுது. சரி, இப்போ இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு SRP என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு SRP என்னன்னா +0.34 வோல்ட். இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு SRP எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு SRP எவ்வளோனாக்கா -0.83 வோல்ட், -0.83 வோல்ட், -0.83 வோல்ட். சரி, ஸோ இதுக்கு இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு SRP கொடுத்துருக்கோம், இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு SRP கொடுத்தாச்சு, இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு SRP கொடுத்தாச்சு, இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு SRP கொடுத்தாச்சு. இப்போ இந்த 2 ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு SRP வேல்யூஸை பாருங்க. யாருக்கு SRP வேல்யூ அதிகமா இருக்குதுன்னு பாருங்க, யாருக்கு SRP வேல்யூ அதிகம்னு பாருங்க. சரி, அப்படின்னா யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம்னு பாருங்க, யாருக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம்னு பாருங்க. அப்போ யார் வந்து ப்ரிஃபரன்ஷியலா ரிடக்ஷனுக்கு போவாங்க கேத்தோட்லன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன பண்றோம், இப்போ இங்க வந்து கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன், கேத்தோட்ல வந்து 2 ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பாசிபிள், கேத்தோட்ல வந்து 2 ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பாசிபிள், ஒன்னு காப்பர் அயான், இன்னொன்னு வாட்டர். இங்க ரெண்டு பேருக்கும் SRP பாருங்க, யாருக்கு SRP அதிகம்னு பாருங்க. அப்படின்னா யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம்னு பாருங்க.
யாருக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம்னு பாருங்க. இந்த 2 ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குதுல்ல, எந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம்னு பாருங்க. அப்போ யார் வந்து ப்ரிஃபரன்ஷியலா ரிடக்ஷனுக்கு போவாங்க கேத்தோட்லன்னு பாருங்க. அப்போ யாரு கேத்தோட்ல ஃபர்ஸ்ட் ரிடக்ஷனுக்கு போவாங்க, அதை யோசிச்சு பாருங்க. ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷன், யாரு ப்ரிஃபரன்ஷியலா ரிடக்ஷனுக்கு போவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ காப்பர் ப்ரிஃபரன்ஷியலா ரிடக்ஷனுக்கு போகுமா இல்ல வாட்டர் ரிடக்ஷனுக்கு போகுமா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு ரிடக்ஷனுக்கு போவாங்க அதை திங்க் பண்ணி பாருங்க. காப்பர் அயான் ஃபர்ஸ்ட் ரிடக்ஷனுக்கு போகுமா இல்ல வாட்டர் ஃபர்ஸ்ட் ரிடக்ஷனுக்கு போகுமா கேத்தோட்ல யோசிச்சு பாருங்க. அப்போ கேத்தோடிக் ப்ராடக்ட், கேத்தோட்ல கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் காப்பரா இருக்குமா இல்ல ஹைட்ரஜன் கேஸா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னவா நடக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. ஓகேங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா இந்த காப்பருக்கு எஸ்ஆர்பி அதிகமா இருக்குது இந்த வாட்டரை விட. அப்படின்னா இதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குது இதை விட. அப்படின்னா இதுக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகமா இருக்குது இதை விட. அப்படின்னா இந்த காப்பர் அயான் ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷனுக்கு போது இந்த வாட்டரை விட கேத்தோட்ல. அப்போ கேத்தோட்ல நடக்கக்கூடிய ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இது நடக்கும், இது நடக்காது. அப்படின்னா கேத்தோடிக் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பர் கேத்தோடிக் ப்ராடக்ட், ஹைட்ரஜன் கேத்தோடிக் ப்ராடக்ட் கிடையாது. அப்போ கேத்தோட்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா காப்பர் கிடைக்கும், ஹைட்ரஜன் கிடைக்காது. சரி, எப்போ வரைக்கும் காப்பர் கிடைக்கும்? சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் கான்சென்ட்ரேஷன் நெக்லிஜிபிள் ஆன பின்னாடி, அதாவது சொல்யூஷன்ல இப்போ இந்த காப்பர் அயன் என்ன ஆகுது, காப்பரா மாறினே இருக்குது. அப்படி மாறினே இருந்துச்சுன்னா காப்பர் அயனுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும் பாருங்க, காப்பர் அயனுடைய கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகினே போகும். அப்போ இதனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், இதனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் குறைஞ்சிக்கினே போகும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இதனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் ஈக்குவல் ஆகும். அப்புறமா இதனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மி ஆயிடும், இதனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாயிடும். அந்த நேரத்துல ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும், காப்பர் கிடைக்காது. சரி, அப்படின்னா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் 2 ஆஃப் ரியாக்ஷன் சொல்லிட்டோம். இப்போ கேத்தோடிக் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டா காப்பர்னு சொல்றதா ஹைட்ரஜன் சொல்றதா கண்டிஷன் சொல்லனா, அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னா அவங்க கண்டிஷன் சொல்லலைன்னா நீங்க எஸ்ஆர்பி வேல்யூஸை வச்சு சொல்லணும். அப்போ எஸ்ஆர்பி வந்து இதுக்கு அதிகமா இருக்குது, இது கம்மியா இருக்குது. அப்போ இதுக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம், இதுக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி கம்மி. அப்போ இது ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷன் போது, இது ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷன் போல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பர் கிடைக்கும். அதனால கேத்தோடிக் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டா காப்பர்னு சொல்லிடணும். கேத்தோடிக் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டா காப்பர்னு சொல்லிடணும். சரி, நீங்க மறுபடியும் சொல்றீங்க, மறுபடியும் சொல்றோம் பார்த்துக்கோங்க. இந்த கேத்தோட்ல என்ன நடக்குது, இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட், இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்ல என்ன கேட்டையான் இருக்குதுன்னா காப்பர் அயான் இருக்குது. இந்த காப்பர் அயான் என்ன பண்ணுதுன்னா கேத்தோட் கிட்ட போயிட்டு எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கின்னு என்னவா மாறுதுன்னா காப்பரா மாறுது. இது வந்து இதுக்கு எஸ்ஆர்பி வேல்யூ, எவ்வளவுன்னா 0.34 வோல்ட். சரி, இந்த வாட்டரும் கேத்தோடு கிட்ட போகுது. இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் கேத்தோடு கிட்ட போகுது. இந்த வாட்டர் கேத்தோடு கிட்ட போயிட்டு எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு ஹைட்ரஜன் கேஸா மாறுது, OH மைனஸ் சொல்யூஷனுக்குள்ள போயிருது. இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு எஸ்ஆர்பி பாத்தீங்கன்னா -0.83 வோல்ட். இப்போ பாருங்க, இந்த காப்பருக்கு எஸ்ஆர்பி பாருங்க, இந்த வாட்டருக்கு எஸ்ஆர்பி பாருங்க, யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம் பாருங்க, காப்பருக்கு தானுங்க. சரி, அப்படின்னா இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகம்னு பாருங்க, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகம்னு பாருங்க, காப்பருக்கு அதிகமா வாட்டருக்கு அதிகமான்னு பாருங்க, காப்பருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம். சரி, அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா ரிடக்ஷன் டெண்டன்சி. அப்போ ரிடக்ஷன் டெண்டன்சி காப்பருக்கு பாருங்க, ரிடக்ஷன் டெண்டன்சி வாட்டர் பாருங்க, யாருக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகம்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ரிடக்ஷன் டெண்டன்சி யாருக்கு அதிகம், காப்பருக்கு அதிகம், வாட்டர் கம்மி. அப்போ ரிடக்ஷன் டெண்டன்சி காப்பருக்கு அதிகமா இருக்குது வாட்டரை விட அனும்போது யாரு ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷனுக்கு போவாங்க, யாரு ஃபர்ஸ்ட் ரிடக்ஷனுக்கு போவாங்க, காப்பர் ஃபர்ஸ்ட் ரிடக்ஷனுக்கு போகும், வாட்டர் போகாது. அப்போ காப்பர் தானே ஃபர்ஸ்ட் ரிடக்ஷனுக்கு போகுது, காப்பர் தான் ரிடக்ஷனுக்கு போகுதுன்னா கேத்தோட்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், காப்பர் தானே கிடைக்கும், ஹைட்ரஜன் கிடைக்காது இல்ல. அப்போ வந்து கேத்தோடிக் ப்ராடக்ட் என்னன்னாக்கா காப்பர் அப்படி சொல்றோம். சரி, கேத்தோடிக் ப்ராடக்ட் சொல்லிட்டோம், கேத்தோட்ல ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷன் என்னன்னு சொல்லிட்டோம், கேத்தோடிக் ப்ராடக்ட்டும் என்னன்னு சொல்லிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து ஆனோட். ஆனோட்ல என்ன நடக்கும் అంటే பார்க்கலாம். இப்போ ஆனோட்ல என்ன நடக்கும்னு பார்க்கலாம். சரி, இப்போ ஆனோட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது. ஆனோட் என்னவா ஆக்சிடேஷன். ஆனோட் என்னவா ஆக்சிடேஷன். சரி, ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குதுங்க. சரி, ஆக்சிடேஷனுக்கு யார் போவாங்க பார்த்தீங்கன்னா ஆனோடை நோக்கி யார் போவாங்க, ஆனியான் போகும். ஆனியான் வந்து ஆனோடை நோக்கி போகுது. இங்க இருக்கக்கூடிய ஆனியான் என்ன, SO4 2-. இந்த SO4 2- என்ன பண்ணுதுன்னா ஆனோடு கிட்ட போகுதுங்க. ஆனோடு கிட்ட போயிட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா S2O8 2- மாறுது. S2O8 2- மாறுது. நல்லா பார்த்துக்கோங்க. ஆனோடு கிட்ட யார் போறாங்கன்னா ஆனியான் போகுது. ஆனோடு கிட்ட யார் போறாங்கன்னா ஆனியான் போகுது. யார் இங்க ஆனியான், சல்பேட். இங்க ஆனியான் யாருன்னா சல்பேட். சரி, இந்த ஆனியான் ஆனோடு கிட்ட போகுது. ஓகே, ஸோ ஆனோடு கிட்ட யார் போறாங்கன்னா ஆனியான் போதுங்க, சல்பேட் போதுங்க. இந்த சல்பேட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுனாக்கா S2O8 2- மாறுது. S2O8 2- மாறுச்சு. சரி, இப்போ இதை பேலன்ஸ் பண்ணலாங்க. இங்க சல்ஃபர் 2 டைம்ஸ் இருக்குது, இங்க 1 டைம் இருக்குது, அதனால 2ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஆக்சிஜன் 8 டைம்ஸ் இருக்குது, இங்கேயும் 8 டைம்ஸ் இருக்குது, பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜை பார்க்கணுங்க. இங்க சார்ஜ் பார்த்தீங்கன்னா -2, ஒரு சல்ஃபேட்டுக்கு -2, 2 சல்ஃபேட்டுனா -4. 2 சல்ஃபேட்டுனா -4. நல்லா பார்த்துக்கோங்க. சல்ஃபேட்டுக்கு ஃபார்முலா SO4 2-. அப்போ சல்ஃபேட்டுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2-, 2 டைம்ஸ் சல்ஃபேட் இருக்கனால டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா -4. இங்க சார்ஜ் பார்த்தீங்கன்னா -2. இங்க சார்ஜ் எவ்வளவு இருக்குதுன்னா -2 இருக்குது. இந்த லெஃப்ட் சைட்ல சார்ஜும் ரைட் சைட்ல சார்ஜும் ஈக்குவலா இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. ஈக்குவலா இல்லை. லெஃப்ட் சைட்ல சார்ஜும் ரைட் சைட்ல சார்ஜும் ஈக்குவலைஸா இல்லைன்னா என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும். சரி, சார்ஜை பேலன்ஸ் பண்றதுக்கு ஏன் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணணும், ஏன் புரோட்டான்ஸை யூஸ் பண்ணக்கூடாதா, ஏன் நியூட்ரான்ஸை யூஸ் பண்ணக்கூடாதா? சரி, நியூட்ரான்ஸை யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா அதுக்கு சார்ஜ் இல்லை. சரி, நியூட்ரான்ஸை யூஸ் பண்றது இல்லை ஏன்னா அதுக்கு சார்ஜ் கிடையாது, அதனால நியூட்ரான்ஸை யூஸ் பண்றது இல்லை. ஏன் புரோட்டான்ஸை யூஸ் பண்ண என்ன? சரி, புரோட்டான்ஸ் எங்க இருக்குது, நியூக்ளியஸ்ல இருக்குது. நியூக்ளியஸ் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுவோம், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். சரி, நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் ஜென்ரலா எந்த டெம்பரேச்சர்ல நடக்குதுன்னா அது வந்து அப்நார்மல் கண்டிஷன்ல நடக்குது. நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நார்மல் கண்டிஷன்னா கஷ்டம். சரி, அப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நார்மல் கண்டிஷன்ல நடக்காதுன்னும் போது புரோட்டான்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகும்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா யார் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகும். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா அப்போ யார் இன்வால்வ் ஆகணும், எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகணும். நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாது. சரி, அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த ஆஃப் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும்னா எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணணுமா புரோட்டான்ஸை யூஸ் பண்ணணுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஆஃப் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும்னா யாரை யூஸ் பண்ணணும், எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணணும். எலக்ட்ரானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் என்ன, -1. அப்போ எலக்ட்ரானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் -1ன்னா இந்த சார்ஜை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் -4 இந்த பக்கம் -2 இருக்குது. சார்ஜை பேலன்ஸ் பண்றதுக்கு எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணணும், ஏன்னா இது கெமிக்கல் ரியாக்ஷன். எலக்ட்ரான்ஸை எந்த பக்கம் ஆட் பண்ணலாம், எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணலாம், லெஃப்ட் சைட்ல எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணலாமா இல்ல ரைட் சைட்ல எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணலாமா? நீங்க எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ண பின்னாடி சார்ஜ் ஈக்குவலா இருக்கணும். சரி, இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா ரைட் சைட்ல எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்றீங்க. எத்தனை எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணணும் பாத்தீங்கன்னாக்கா 2 எலக்ட்ரான்ஸை ரைட் சைட்ல நீங்க ஆட் பண்றீங்க. அப்போ 2 எலக்ட்ரான்ஸை ரைட் சைட்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸ்க்கு சார்ஜ் வந்து -2. அப்போ இங்க சார்ஜ் என்ன ஆகுதுன்னா -4. அப்போ ரைட் சைட்ல சார்ஜ் -4, லெஃப்ட் சைட்லயும் சார்ஜ் -4 அப்படின்னா சார்ஜ் இஸ் பேலன்ஸ்ட். சரி, அப்படி இந்த பக்கம் என்ன அப்படின்னாக்கா ரைட் சைட்ல 2 எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணிட்டோம். சரி, ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னாக்கா 1.96 வோல்ட். இதுக்கு எஸ்ஆர்பி என்ன வருதுன்னா 1.96 வோல்ட். சரி, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னாக்கா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். நல்லா பார்த்துக்கோங்க, ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கணும்.
இந்த aqueous solution of copper sulfateல என்ன சால்வெண்ட் இருக்குதுன்னாக்கா வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் மாலிகுல்ஸும் ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகுங்க. இந்த வாட்டர் மாலிகுல்ஸும் ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகுது. இந்த வாட்டர் மாலிகுல்ஸும் ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகுதுங்க. இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகுது. அப்போ ஆனோடு கிட்ட இந்த வாட்டரும் போகுது. ஆனோடு கிட்ட வாட்டரும் போகுது. சரி, இந்த ஆனோடு கிட்ட வாட்டர் போச்சுன்னா இது எப்படி ஆஃப் ரியாக்ஷன் போகும்ட்டு பார்க்கலாம். இந்த ஆனோட இப்படி எதிரும், இந்த வாட்டரை இப்படி எதிரும். சரி, இந்த வாட்டர்ல பாத்தீங்கன்னா வேலன்சி எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாம். இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னாக்கா 6th குரூப் வருது. இதனுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரி, ஹைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்படி பாண்டிங்க்கு போகுது. இது எங்கேக்கு போயிருக்குதுன்னா ஆனோடு கிட்ட போகுது. ஆனோடுக்கு என்ன சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஆனோடுக்கு என்ன சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜ். சரி, ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வாட்டர் ஆனோடு கிட்ட போகும்போது இந்த ஆனோடு என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்குது. இந்த எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கும் போது இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கிளவுட் டெஃபிஷியன்சி ஆகுது. உடனே இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டை பிடிச்சி இதை தன் பக்கம் இழுத்துக்குது. தன் பக்கம் இழுத்துக்குச்சு. அப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் கிளவுட் லாஸ் ஆகுமா கெயின் ஆகுமா யோசிச்சு பாருங்க. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இதுக்கு எலக்ட்ரானெகட்டிவிட்டி கம்மியா இருக்கிறதுனால இந்த பாண்ட் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது இது வந்து அப்படியே வெளியே வந்தது. இந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு இது வெளியே வந்தது. அப்போ இந்த ஹைட்ரஜன் எப்படி வெளியே வரும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஹைட்ரஜன் வெளியே வருதுன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து வெளியே வருதுன்னா எப்படி வெளியே வரும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஹைட்ரஜன் எந்த மாதிரி வெளியே வரும்? இந்த ஹைட்ரஜன் வெளியே வருதுன்னா இந்த ஹைட்ரஜன் அப்படியே H+ மாறிக்குது. அதே நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டையும் பிடிச்சி இழுக்குது. ஏன் இந்த பாண்டையும் பிடிச்சி இழுக்கணும்? ஏன்னா இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஆக்சிஜனுக்கு 1 எலக்ட்ரான் கெயின். ஏன்னா ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரானை தானே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குது இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அப்போ இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது ஆக்சிஜனுக்கு 1 எலக்ட்ரான் கெயின் ஆகுது. அதே மாதிரி இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இன்னொரு எலக்ட்ரான் கெயின் ஆகும். அப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரானை ஆக்சிஜன் பக்கம் அனுப்பிச்சிட்டு இந்த ஹைட்ரஜனும் H+ வெளியே வந்துருது. அப்போ இந்த 2 ஹைட்ரஜன்ஸும் என்ன பண்ணுதுன்னா 2 டைம்ஸ் H+ அயன்ஸா வெளியே வந்துருது. H+ அயன்ஸா வெளியே வந்து சொல்யூஷனுக்குள்ள போயிடுது. சொல்யூஷனுக்குள்ள H+ அயன்ஸா போயிடுச்சு. இப்போ இங்க என்ன ரிமைனிங் இருக்குது? இந்த ஆக்சிஜன் ரிமைனிங் இருக்குது. ஆக்சிஜன் ரிமைனிங் இருக்கு. சரி, இந்த ஆக்சிஜன் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆனோடுக்கு 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிருது. ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா ஆனோடுக்கு 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிடுச்சு. 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண பின்னாடி இதனுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இங்க ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், இது ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், இது ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இதனுடைய வேலன்சி ஷெல்ல. இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா இது வந்து ஆக்சிஜன் ஆட்டம். இந்த ஆக்சிஜன் ஆட்டம் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஆக்சிஜன் மாலிகுலா எக்ஸிஸ்ட் ஆகும். ஆக்சிஜன் மாலிகுலா எக்ஸிஸ்ட் ஆகும். இங்க பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க என்ன பண்றேன்னா 1/2 எழுதிக்கிறோம். 1/2 எழுதிக்கணும். சரி, அப்படின்னா இந்த வாட்டர் ஆனோடு கிட்ட போயிடுச்சுன்னா என்னவா மாறுனா H+ அயான்ஸாவும் O2ஆவும் எலக்ட்ரான்ஸாவும் மாறும். அப்படின்னா இந்த வாட்டர் ஆனோடுக்கு 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிட்டு ஆக்சிஜன் கேஸா மாறிக்குது. இந்த H+ அயான்ஸ் சொல்யூஷனுக்குள்ள போயிடுது. இந்த H+ அயன் எங்கேக்கு போயிடுதுன்னா சொல்யூஷனுக்குள்ள போயிடுச்சு. சரி, ஓகே. அப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா வாட்டர் ஆனோடு கிட்ட போகுது. ஆனோடுக்கு 2 எலக்ட்ரான்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணிடுது. 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிட்டு என்னவா மாறிடுதுன்னா ஆக்சிஜன் கேஸா மாறிடுது. வாட்டர்ல ரிமைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா H+ அயான்ஸ். H+ அயான்ஸ் சொல்யூஷனுக்கு போயிடுச்சு. சரி, இதுக்கு எஸ்ஆர்பி என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு எஸ்ஆர்பி என்னன்னு பார்க்குறோம். இதுக்கு எஸ்ஆர்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் வந்து என்ன போயிருக்குதுன்னா ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போயிருக்குது. அப்படின்னா வாட்டர் வந்து ஆனோட்ல ஆக்சிடேஷனுக்கு போயிருக்குது. இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னா 1.23 வோல்ட். 1.23 வோல்ட். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா இங்க யாருக்கு எஸ்ஆர்பி கம்மின்னு பார்க்கணும். யாருக்கு எஸ்ஆர்பி கம்மின்னு பார்க்கணும். இப்போ இந்த 2 ஆஃப் ரியாக்ஷன் பாருங்க. ஆனோட்ல இந்த ஆஃப் ரியாக்ஷன் பாசிபிள், இந்த ஆஃப் ரியாக்ஷன் பாசிபிள். இந்த 2 ஆஃப் ரியாக்ஷனுக்கு எஸ்ஆர்பி பாருங்க யாருக்கு கம்மியா இருக்குதுன்னு பாருங்க. எஸ்ஆர்பி இங்க பாத்தீங்கன்னா 1.23 வோல்ட், இங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர்பி 1.96 வோல்ட். அப்படின்னா இங்க எஸ்ஆர்பி கம்மியா இருக்குது, இங்க எஸ்ஆர்பி அதிகமா இருக்குது. சரி, நெக்ஸ்ட் எஸ்ஓபி பார்க்கலாம். எஸ்ஓபி என்னன்னு இருக்குன்னு பார்க்கலாம். இங்க எஸ்ஓபி பாத்தீங்கன்னா -1.96 வோல்ட். இங்க எஸ்ஓபி பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா -1.23 வோல்ட். -1.23 வோல்ட். எஸ்ஓபி இப்படி இருக்கு.
இப்போ SOP கம்பேர் பண்ணலாம். யாருக்கு அதிகமா இருக்குது SOPன்னு பார்க்கலாம். இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு SOP பார்த்தீங்கன்னா -1.96 வோல்ட். இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு SOP பார்த்தீங்கன்னா -1.23 வோல்ட். யாருக்கு SOP அதிகம் அன்ட்டு பாருங்க. யாருக்கு SOP அதிகமா இருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு SOP அதிகமா இருக்குது, இதுக்கு SOP கம்மியா இருக்குது. சரி, இப்போ ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகம்னா இதுக்கு அதிகமா இருக்குது. அப்படின்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகம்னு பாருங்க, இதுக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகம். அப்போ யாருக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம்னு பாருங்க, இதுக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகமா இருக்குது. அப்போ யாரு ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த 2 ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல எது ஆனோடு கிட்ட ப்ரிஃபரன்ஷியலா ஆக்சிடேஷனுக்கு போகும், எது போகும்போது எது போகாது அன்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ எது எந்த ஆஃப் ரியாக்ஷன் ஆனோட்ல பாசிபிள்? ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு வாட்டர் போகுமா இல்ல சல்ஃபேட் போகுமா யோசிச்சு பாருங்க. அப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எது நடக்கும், அப்போ ஆனோடிக் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. ஆனோடிக் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்றேங்க. ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. சரி, சல்ஃபேட் ஆக்சிடேஷன் போனா S2OH2- பர்டை சல்ஃபேட் பர்டை சல்ஃபூரிக் ஆசிட் ஆனியானா மாறுது. வாட்டர் ஆக்சிடேஷன் போச்சுன்னா ஆக்சிஜன் கேஸா மாறுது. இதுக்கான SRP வேல்யூஸ் ரெண்டு பேருக்கும் SRP வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். SRP வேல்யூஸ் கம்பேர் பண்றோம். யாருக்கு SRP கம்மியா இருக்குதுன்னு பாக்குறோம். வாட்டருக்கு SRP கம்மியா இருக்கு. சரி, இப்போ SOP வேல்யூ பார்க்குறோம். SOP வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு -1.96 வோல்ட், இதுக்கு -1.23 வோல்ட் SOP. SOP யாருக்கு அதிகம்னு பாருங்க, SOP யாருக்கு அதிகமா இருக்குதுன்னு பாருங்க. அப்படின்னா இந்த 2 ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல யாருக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகம்னு பாருங்க. இந்த 2 ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல யாருக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம்னு பாருங்க. அப்போ எந்த ஆஃப் ரியாக்ஷன் ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா எந்த ஆஃப் ரியாக்ஷன் ஆக்சிடேஷனுக்கு போகும், எந்த ஆஃப் ரியாக்ஷன் ஆனோடிக் ஆக்சிடேஷனுக்கு போகாது அன்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா வாட்டர் வந்து ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போது, சல்ஃபேட் போகல அன்ட்டு நீங்க சொல்ல வரீங்க. அப்படின்னா ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கணும்னா, ஆனோட்ல ஆக்சிடேஷன் ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனை பார்க்கணும்னா SRP எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணுமா அதிகமா இருக்கணுமா யோசிச்சு பாருங்க. ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கணும்னா SRP எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கணும்னா SRP எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போ SRP கம்மியா இருந்தால் SOP அதிகமா இருக்கும். SOP அதிகமா இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகம். அப்படின்னா ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம். அப்படின்னா இது ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போகுது. அப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் இது பாசிபிள், இது பாசிபிள் இல்லை, இது பாசிபிள் இல்லை. அப்போ ஆனோட்ல யார் ஆக்சிடேஷனுக்கு போறாங்கன்னா வாட்டர் ஆக்சிடேஷனுக்கு போகுது. அதனால ஆனோடிக் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸ், பட் நாட் S2OH2-. அப்போ ஆனோடிக் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா ஆக்சிஜன் கேஸ். ஆனோடிக் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸ், பட் நாட் S2OH2-. இந்த H+ அயன் எங்கேக்கு போயிருதுன்னா சொல்யூஷனுக்கு போயிருது. இப்போ சொல்லுங்க, aqueous solution of copper sulfate. aqueous solution of copper sulfate எடுத்துக்கிறோம். aqueous solution of copper sulfate, aqueous solution of copper sulfate இது எதுக்கு போகுதுன்னா aqueous solution of copper sulfateல பாத்தீங்கன்னா இங்க cathodic off reaction and anodic off reaction possible. கேத்தோட்ல எது ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷன் பாசிபிள் பாருங்க, ஆனோட்ல ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனை பாருங்க. சரி, aqueous solution of copper sulfate நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா, aqueous solution of copper sulfate நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்னங்க? aqueous solution of copper sulfate நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்னங்க? காப்பர் அயான் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஷியலா போகுமா இல்ல வாட்டர் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஷியலா போகுமா? எதுங்க போகும்? இப்போ aqueous solution of copper sulfate, aqueous solution of copper sulfate எடுத்துக்கிட்டீங்க. இந்த aqueous solution of copper sulfate நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போறீங்க.
எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்து போனீங்கன்னா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும், ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும். கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா Cu2 plus 2 electrons gives Cu. அப்போ கேத்தோட்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா காப்பர் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரோலைட்ல காப்பர் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆயினே போகுது. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த aqueous சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா இது போல ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது. இது போல ஆஃப் ரியாக்ஷன் நடக்குதுன்னா இந்த சொல்யூஷன்ல காப்பர் அயான் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும் டைம் பாஸ் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ டைம் பாஸ் ஆச்சுன்னா இந்த சொல்யூஷன்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லாமா? யோசிச்சு பாருங்க. காப்பர் அயான் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சினே போகுது. சரி, இந்த சொல்யூஷனை நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு அனுப்பும் போது கேத்தோட்ல ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது, ஆனோட்லயும் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது. ஆனோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆனோட்ல வாட்டர் வந்து என்னவா மாறுதுன்னா 2H+ அயான்ஸ் ஆகும், ஆஃப் O2 கேஸ் ஆகும், ஆஃப் O2 கேஸ் ஆகும், 2 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுது. இது போல ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ இந்த சொல்யூஷனை நீங்க ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு இந்த சொல்யூஷனை நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்து போனீங்கன்னா ஆனோட்ல இது மாதிரி நடக்குது. இந்த H+ அயான்ஸ் சொல்யூஷனுக்கு போயிருது, இது வந்து ஆக்சிஜன் கேஸ், இந்த ஆக்சிஜன் கேஸ் வெளியே போயிருது, இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனோடுக்குள்ள போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, aqueous சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டை நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்து போனீங்கன்னா கேத்தோட்ல காப்பர் ப்ராடக்டா கிடைக்குது, ஆனோட்ல ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குது. இப்போ இந்த எலக்ட்ராலிசிஸ் முடிஞ்ச பின்னாடி இந்த எலக்ட்ராலிசிஸ் எண்டிங்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எண்டிங்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இந்த aqueous சொல்யூஷன் எப்படி இருக்கும்? aqueous சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டா இருக்குமா, இல்ல aqueous சொல்யூஷன் ஆஃப் வேற மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? இல்லைன்னா இந்த எலக்ட்ராலிசிஸ் நடக்க நடக்க இந்த காப்பர் சல்ஃபேட் என்னவா மாறின்னு இருக்கும்? என்னவா மாறின்னு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது காப்பர் சல்ஃபேட்டாவே இருக்குமா, இல்ல வேற ஏதாவது மாறினே இருக்குமா? யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இப்போ திங்க் பண்ணி பாருங்க. இந்த aqueous சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டை நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு அனுப்பும் போது கேத்தோட்ல என்ன நடக்குது பாருங்க, காப்பர் அயான் டிஸப்பியர் ஆகுது. காப்பர் அயான் டிஸப்பியர் ஆகுது. காப்பர் சாலிட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இது எலக்ட்ரோடு மெட்டல் ராடு மேல போய் டெபாசிட் ஆகுது. அப்படின்னா இது சொல்யூஷன்ல கிடையாதுன்னு அர்த்தம். இது வந்து இந்த காப்பர் சாலிட் சொல்யூஷன்ல இல்ல, மெட்டல் ராடு மேல டெபாசிட் ஆயிடுச்சு. இது மெட்டலா மாறி சாலிடா மாறிடுச்சு, இது சொல்யூஷன்ல இருக்காது. இந்த காப்பர் அயான் டிஸப்பியர் ஆகுது. ஆனோட்ல இது மாதிரி ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது. இந்த ஆக்சிஜன் கேஸ் இது வந்து கேஸ் வெளியே போயிடும், இது H+ சொல்யூஷனுக்கு போயிடும், இது சொல்யூஷனுக்குள்ள இருக்கும். H+ அயான்ஸ் வந்து சொல்யூஷனுக்குள்ள இருக்கும். இந்த சல்ஃபேட் அயான்ஸ் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சல்ஃபேட் அயான்ஸ் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ சொல்யூஷன் ஆசிடா இருக்குமா, சொல்யூஷன் பேஸா இருக்குமா, சொல்யூஷன் நியூட்ரலா இருக்குமா அன்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த aqueous சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டை நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா டைம் பாஸ் ஆக இந்த காப்பர் சல்ஃபேட் என்னவா மாறுதுன்னு யோசிச்சு பாருங்க. காப்பர் சல்ஃபேட்ல இருந்து யாரு டிஸப்பியர் ஆகுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. யாரு டிஸப்பியர் ஆகுறாங்க, அவருக்கு பதிலா யாரு வராங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நெட் சார்ஜ் வந்து ஜீரோவா இருக்கணும், எப்பவுமே நெட் சார்ஜ் ஜீரோவா இருக்கணும். அப்படின்னா இந்த காப்பர் சல்ஃபேட்ல இருந்து காப்பர் அயான் டிஸப்பியர் ஆகுதுன்னா, காப்பர் சல்ஃபேட்ல இருந்து காப்பர் அயான் டிஸப்பியர் ஆகுதுன்னா சல்ஃபேட் அயானுக்கு சார்ஜ் 2- இருக்குது. அந்த 2- நியூட்ரலைஸ் பண்றதுக்கு யாரு வரணும்னு யோசிச்சு பாருங்க. யாரு வராங்கன்னு பாருங்க, யாரு சொல்யூஷனுக்குள்ள வராங்கன்னு பாருங்க. அப்ப காப்பர் சல்ஃபேட் என்னவா மாறும்னு யோசிச்சு பாருங்க. காப்பர் சல்ஃபேட் எந்த கெமிக்கல் ஃபார்முலாவா மாறிக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, ஓகேங்க, அப்படின்னா இந்த காப்பர் சல்ஃபேட்ல இருந்து காப்பர் அயான் டிஸப்பியர் ஆகுது, அதுக்கு பதிலா H+ அயான்ஸ் வந்துருது. H+ அயான்ஸ் வந்துச்சுன்னா காப்பர் அயானுக்கு பதிலா H+ அயான்ஸ் வந்துருது. அதனால இந்த காப்பர் சல்ஃபேட் சல்பூரிக் ஆசிடா மாறிக்குது. அப்படின்னா இந்த சொல்யூஷன் அசிடிக்கா மாறுது.
இந்த சொல்யூஷன் என்னவா மாறுதுன்னா அசிடிக்கா மாறிக்குது அப்படி சொல்றோம். சரி, அப்படின்னா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டை எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனா கேத்தோட்ல காப்பர் அயன் வந்து ரிடக்ஷனுக்கு போகுது. அதனால கேத்தோடிக் ப்ராடக்ட் என்னன்னா காப்பர். ஆனோட்ல வாட்டர் ஆக்சிடேஷனுக்கு போகுது. அதனால ஆனோடிக் ப்ராடக்ட் என்னன்னா ஆக்சிஜன் கேஸ். இப்போ இந்த காப்பர் சல்ஃபேட்ல இருந்து காப்பர் அயன் டிஸப்பியர் ஆயினே போகுது. அதுக்கு பதிலா யார் வராங்கன்னா H+ அயன்ஸ் வந்துனே இருக்குது. அதனால காப்பர் சல்ஃபேட் என்னவா மாறின்னு இருக்குதுன்னா சொல்யூஷன்ல சல்பூரிக் ஆசிடா மாறினே இருக்குது. அதனால சொல்யூஷன் என்னவா மாறி நிற்குதுன்னா அசிடிக்கா மாறி நிற்குது. சொல்யூஷன் அசிடிக்கா மாறி நிற்குது அன்ட்டு நம்ம சொல்றோங்க. சரி, அப்போ ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டை எலக்ட்ராலிசிஸ்க்கு அனுப்பும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். கேத்தோட்ல யாரு ஆஃப் ரியாக்ஷனுக்கு போவாங்கன்னா யாருக்கு எஸ்ஆர்பி அதிகமோ அவரு வந்து கேத்தோட்ல ஆஃப் ரியாக்ஷனுக்கு போவார். ஆனோட்ல யாரு ஆஃப் ரியாக்ஷனுக்கு போவாருன்னாக்கா யாருக்கு எஸ்ஆர்பி கம்மியோ அது ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகும் அன்ட்டு நம்ம பார்த்தோம். சரி, எலக்ட்ராலிசிஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு புரிஞ்சு போச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போலாங்க. இப்போ எலக்ட்ரோலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா aqueous solution of zinc sulfate. aqueous solution of zinc sulfate இதுதாங்க எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம்ங்க. எலக்ட்ரோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் வந்து எலக்ட்ரோட்ஸ். எலக்ட்ரோலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா aqueous solution of zinc sulfate. சரி, எலக்ட்ரோலைட்டுக்கு பேர் சொல்றோம் aqueous solution of zinc sulfate பேர் சொல்றோம். கரெக்ட் தான். யாரு எலக்ட்ராலிசிஸ் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கினா தானே கேத்தோடிக் ப்ராடக்ட் ஆனோடிக் ப்ராடக்ட் எல்லாம் சொல்ல முடியும். கரெக்ட். எலக்ட்ரோட்ஸினுடைய பேரை ஏன் சொல்லணும்? பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணணும் ஏன் சொல்லணும்? எலக்ட்ரோட்ஸ்ன்றது மெட்டல் ராடு தானே, அது வழியா கரண்ட் பாஸ் ஆகுது. அதுக்கு அப்படின்னு போது எலக்ட்ரோட்ஸினுடைய நேமை ஏன் சொல்றீங்க எலக்ட்ராலிசிஸை டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எலக்ட்ரோட்ஸினுடைய பேரை ஏன் சொல்லணும்ட்டு. சில டைம்ல வந்து எலக்ட்ரோட்ஸ் ஆக்டிவா இருந்துச்சுன்னா அதுவும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகுங்க. எலக்ட்ரோட்ஸ் ஆக்டிவா இருந்துச்சுன்னா அது கூட கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போயிடும். எலக்ட்ரோட்ஸ் வந்து இன்னர்ட்டா இருந்துச்சுன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகாது. அதனாலதான் எலக்ட்ரோட்ஸினுடைய நேமையும் சொல்லணும். சரி, இப்போ இங்க பிளாட்டினம் சொல்லியிருக்கோமே, இது வந்து இன்னர்ட்டா இல்ல ஆக்டிவான்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் வந்து இன்னர்ட் எலக்ட்ரோடு. அதே போல கிராஃபைட்டு இன்னர்ட் எலக்ட்ரோடு. அப்போ கிராஃபைட்டையும் பிளாட்டினத்தையும் யூஸ் பண்ணாங்கன்னா கிராஃபைட் எலக்ட்ரோட யூஸ் பண்ணாங்கன்னா அது இன்னர்ட், பிளாட்டினத்தை யூஸ் பண்ணாங்கன்னா அது இன்னர்ட். மற்ற எலக்ட்ரோட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அது ஆக்டிவா என்னன்னு பார்த்துக்கணும். அது கெமிக்கல் ரியாக்ஷன் போகுமா, கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல அது கெமிக்கல் ரியாக்ஷன் போகுமா இல்லையான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் கேத்தோடிக் ப்ராடக்ட் என்ன ஆனோடிக் ப்ராடக்ட் என்னன்ட்டு சொல்லணும். சரி, இங்க எப்படியோ பரவாயில்ல, எலக்ட்ரோட்ஸ் வந்து பிளாட்டினம் கொடுத்தாங்க அப்படின்னா எலக்ட்ரோட்ஸ் வந்து இன்னர்ட் அப்படின்னா எலக்ட்ரோட்ஸை பத்தி கவலை கிடையாது. சரி, இப்போ ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ல யார் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் போவாங்கன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்க. சரி, இப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கலாம். கேத்தோட்ல வந்து என்ன நடக்கும்னா ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷனுக்கு யார் போவாங்கன்னா கேட்டியான் போகும். கேட்டியான் கேத்தோட நோக்கி போகுது. இங்க கேட்டியான் யாருன்னா Zn2+. இங்க கேட்டியான் யாருன்னா Zn2+. கேட்டியான் வந்து கேத்தோடு கிட்ட போகுது. கேத்தோடு கிட்ட போய் 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கின்னு என்னவா மாறுதுன்னா ஜிங்கா மாறுது. ஜிங்க் வந்து என்னன்னா சாலிட். இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா -0.76 வோல்ட். -0.76 வோல்ட். சரி, அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னாக்கா வாட்டர் வந்து கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போகும். சரி, வாட்டர் வந்து கேத்தோடு கிட்ட போகுது. ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு என்னவா மாறுதுன்னா ஹைட்ரஜன் கேஸா மாறுது. அடுத்து ரிமைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா OH- aqueous. இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு சொன்னோம் யோசிச்சு பாருங்க. வாட்டர் வந்து கேத்தோடிக் ரிடக்ஷனுக்கு போகும்போது எஸ்ஆர்பி எவ்வளோன்னா -0.83 வோல்ட். சரி, இப்போ எஸ்ஆர்பி வேல்யூஸை கொடுத்தாச்சு. எஸ்ஆர்பி வேல்யூ யாருக்கு அதிகமா இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. எஸ்ஆர்பி வேல்யூ எப்படி இருக்குதுன்னு பாருங்க.